தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஎட் படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜூலை 21 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். பாலவேல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல பிஎட் மாணாக்கர்களுடைய சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு என்பது ஜூலை 21 வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்விகள்ல இந்த பிஎட் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு என்பது கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த மாதம் 20 தொடங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றுடன் இந்த இணையதள விண்ணப்ப பதிவு என்பது நிறைவடைந்த நிலையில் தற்போது மாணவர்களுடைய நலன் கருதி நீட்டிக்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 21 வரை கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 12 நாட்கள் இன்னும் கூடுதலாக கால அவகாசம் என்பது கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 31 ஜூலை 31 என்று மாணாக்கர்களுடைய தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எனவும், அதே போன்று ஆகஸ்ட் 4 முதல் ஆகஸ்ட் 9 மாணாக்கர்கள் தங்களுடைய விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் 13 ஆகஸ்ட் 13 என்று மாணாக்கர்களுக்கான இடஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்படும் எனவும் தற்போது அந்த அறிக்கையில தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பிஎட் படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கான விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் என்பது வருகின்ற 21 வரை நீட்டிக்கப்பட்டு தற்போது உயர்கல்வித்துறை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி லிபிகா.